ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க இளம் கோழி குஞ்சுகளாக இருந்தாலும் சரி, பெரிய கோழி குஞ்சுகளாக இருந்தாலும் சரி, அது சண்டை போட்டு வரும்போது அதில் ஏற்படுற காயத்தை வந்து நம்ம எப்படி ஈஸியாக குணப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சண்டை போடாமல் அந்தமாரி காயம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சண்டைக்கோழி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து முழுசாக பார்த்திங்கன்னா மட்டுமே தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அதெல்லாம் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம கோழி பொரிக்குதுன்னா பொரித்து ஒரு 2.5-3 மாதம் வரைக்கும் தாங்க கோழி குஞ்சுங்க வந்து ஒத்துமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிக்கும். ஏன் சண்டை போடுதுன்னா, இந்த ஒரு 4-5 கோழி குஞ்சு பொரிக்குதுன்னா அந்த கோழி குஞ்சில் நான் தான் கெத்து அப்படின்னு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, அதுக்கு மேற்கோழியாக வேறு எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுனே இருப்பார். சிலது பார்த்திங்கன்னா சண்டை போடுங்க, நல்லா வெயிட்டாக ஒரு 2-3 அடி வாங்கினதுக்கப்புறம் ஓடிடுங்க, அது பிரச்சனை இல்லை. சில கோழிகள் பார்த்திங்கன்னா சாவு வர சண்டை அப்படின்ற மாரி கடைசி வரைக்கும் நின்று சண்டை போடுங்க. அந்தமாரி கோழி குஞ்சுலாம் என்ன ஆகும்னா நிறைய காயமாயிடுங்க. அதாவது ரெக்கை, தலை, மூக்கு கீழே, அதுக்கப்புறம் காலில் எல்லா இடத்துலையுமே கொத்தி ரொம்ப காயமாகிடும். அந்த காயத்தை வந்து அருமையாக குணப்படுத்தலாம். அதுக்கு எளிமையான மருந்து ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கோழி குஞ்சு கொத்திக்க ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு ஈஸியாக தீர்வு காணணுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த கோழி குஞ்சை வந்து தனியாக பிரித்து போட்டுடணும். அதாவது எந்த கோழி வந்து கொத்துதோ அதை வந்து நம்ம தனியாக பிரித்து போட்டுட்டோன்னா நமக்கு இந்த ஃபால்ட்டு வர அதிகமாக வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவர் மேற்கோழி தான் என்ன பண்ணுவார், எல்லாரையுமே கொத்தி கொத்தி தேத்திட்டு இருப்பார். அதால் அவர் வந்து பிரிச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா வந்து தனியாக போட்டுட்டோன்னா இந்த சண்டையை வந்து தவிர்க்கலாம். இல்லை நீங்கள் பார்க்காம அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது வந்து சின்ன வயசில் அந்த கொத்தனை காயமாக இருக்கும். அது பெரிய வயசில் வரும்போது நிறையா ஃபால்ட்டு வர வழிவகுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எனக்கு கொத்தம் செகண்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா ஒரு யாக்குத்து பட்டைக்கு அதுமாதிரி தான் ரக்கையில் சின்ன வயசில் கொத்திக்கினது. அதுக்கு வீடியோவும் நான் முன்னாடி போட்டிருப்பேன். கொத்திக்கினது அது கொத்தினது எனக்கு ரெக்கை வந்து அந்த ஃபினிஷிங்கே வரல. பெருசானதுக்கப்புறமும் இந்த ரெக்கை ஃபினிஷிங்கே எனக்கு வராமல் இருந்தது கோழி. அதில் நம்ம சின்ன வயசில் ஏற்படுற சின்ன சின்ன ஃபால்ட்டால் பெரிய பட்டா பெரிய கோழியாக ஆகும்போதும் அந்த ஃபால்ட் வந்து அப்படியே தொடர்ந்து வரும். ஸோ அதால் வந்து கோழி சண்டை போடுதுன்னா அதை வந்து உடனே வந்து என்ன பண்ணுறங்க, பிரித்து விட்டுருங்க. பிரித்து போடுறது தான் ஒரு நல்ல வழினே சொல்லலாம். நீங்கள் பிரிக்காமல் விட்டிங்கன்னா கோழி வந்து பெருசாகும் போது நிறையா ஃபால்ட் வருங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கு வந்து நம்ம என்ன மருத்துவம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் மருத்துவம், அதாவது நாட்டு மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பண்ணுறது தாங்க. தேங்காய் எண்ணெயில் மஞ்சத்தூளை கலந்து தடை விடுறது. அது தடை விட்டாலே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சரியாயிடும். ஆனால் கொஞ்சம் அது எப்பயுமே வந்து காயம் சரியாக டைம் எடுக்கும். அதுவே வந்து உங்களுக்கு ஆங்கில மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த மருந்து வந்து ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. அதோடய ஃபோட்டோவை வந்து நான் இணைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. மருந்து பார்த்திங்கன்னா லோரசன். இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். அதை பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கள், கோழியோட காயம் பட்ட இடத்துலலாம் வந்து அதில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்குது.